ஆனியன் ரைத்தா சாப்பிட்ருப்பீங்க பிரியாணிக்கு. ஆனால் இதை மாதிரி ஆனியன் ரைத்தா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து இலையில வச்ச பிறகு வெங்காயம் ஒரு பக்கத்தில் இருக்கும், தயிர் ஒரு பக்கம் ஓடி போய் கிடக்கும். ஆனால் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக ஒரே இடத்துல தான் வெங்காயம் இருக்கும், பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஆனியன் வந்து அந்த ஆனியன் ரைத்தாக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஒரு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டு கையால் பெரட்டி விட்டுக்கணும். ஏன்னா ஸ்பூனால் பெரட்டி விட்டால் கூட அந்த அளவுக்கு போகாது. கையால் பிசையும் போது அந்த சால்ட்டையும் வெங்காயத்தையும் பிசையும் போது தண்ணி வரும். அது தண்ணியை கீழே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிரை வந்து மேலே ஊற்றி அப்படியே கிளறி விட்டோன்னா, நம்ம தயிரை வந்து மேலே ஊற்றி விட்டு அப்படியே நார்மலாக ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்க, நார்மலாக கிளறி விட்டாவே சூப்பரான ரைத்தா ரெடி ஆகிடுங்க. இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அடுத்த வாட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் நீங்கள் விரும்புவீங்க. பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடுவோம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் கூட வந்து சரியான முறையில் ரைத்தா செஞ்சு வைக்கிறது இல்லை. அதான் நான் வந்து எப்படி தான் இதை மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து செஞ்சோம், சூப்பராக வந்துச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கீழே வந்து அடுத்ததாக என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். 20 நபருக்கு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து சூப்பராக சாப்பிடுங்க.